பூமிக்கு அண்மையான தரப்புக்கு இது வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்க போகின்றது. அதி அண்மையான தரப்பாக, குறிப்பாக 4 லட்சம் மைல்களுக்கு மேல் தூரத்தில் உள்ள நிலா என்பது இந்த பாதையில் வருகின்ற பொழுது இந்த இடத்தில் சுமார் 3,61,000, அதாவது 40,000 கிலோமீட்டர்கள் குறைவான தூரத்தில் வருவதால் இந்த நிலாவின் ஒளி என்பது சாதாரண ஒளியை விட 30% அதேவேளை நிலாவின் அந்த தெரிவு நிலை என்பது சாதாரணத்தை விட 14% அதிகமானதாகவும் இருக்கும். நிச்சயமாக நிலா என்பது பூமியின் இயங்கு சக்தியில் ஒரு பிரதான பொருளாகவும் அதனுடைய ஒரு சிறிய அசைவு என்பது கூட பூமி பந்திற்கு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதிலும் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த கிரகணங்கள் என்பன நிச்சயமாக கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை, சாதாரண கண்களால் எப்பொழுதுமே பார்க்க முடியாதவை. ஆனால் இது இயற்கை ஏற்படுத்திய ஒரு எக்ஸ்ட்ரா நாள், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பகல் பொழுது, ஒரு பிரத்யேகமாக மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பகல் பொழுதோ அல்லது பூமிக்கு வழங்கப்பட்ட பகல் பொழுதாக கணிக்கப்படுகின்றது. FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்றிரவு வானம் நம்மை வியப்பில் ஆழ்த்த இருக்கின்றது. இது குறித்து பேச இருக்கின்றோம். இன்று இரவு முழு நிலா முழுமையாக ஒளிரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சாதாரணமாக ஃபுல் மூன் என்று அழைக்கப்பட்டாலும் இது ஃபுல் மூனாக இருக்காது. இன்றைய நிலா 3 சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. குறிப்பாக ஹண்டர்ஸ் மூன், சூப்பர் மூன் மற்றும் ஹார்வெஸ்ட் மூன் என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய சிறப்புகள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், வழமையாக இந்த சூப்பர் மூன் என்று நாங்கள் பேசுவோம், ஆனால் ஹார்வெஸ்ட் மூன் என்றும் இப்பொழுது அழைக்கப்படுகிறது. இதற்கான வித்தியாசங்கள் பற்றி கூறுவீர்களா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது எங்களுடைய பூமி பந்தை, எங்களுடைய கோளான பூமிக்கான கோளான நிலா சுற்றி வருகின்ற நாட்களில் அது வட்டப்பாதையில் தான் சுற்றுகின்றது என்கின்ற எண்ணம் இருந்தாலும் அது ஒரு நீள்வட்ட பாதையில் அல்லது ஒரு முட்டை போன்ற வடிவத்தில் சுற்றுகின்ற பொழுது இந்த பூமிக்கு அண்மையான தரப்புக்கு இது வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்க போகின்றது. அதி அண்மையான தரப்பாக, குறிப்பாக 4 லட்சம் மைல்களுக்கு மேல் தூரத்தில் உள்ள நிலா என்பது இந்த பாதையில் வருகின்ற பொழுது இந்த இடத்தில் சுமார் 3,61,000, அதாவது 40,000 கிலோமீட்டர்கள் குறைவான தூரத்தில் வருவதால் இந்த நிலாவின் ஒளி என்பது சாதாரண ஒளியை விட 30% அதேவேளை நிலாவின் அந்த தெரிவு நிலை என்பது சாதாரணத்தை விட 14% அதிகமானதாகவும் இருக்கும். இது ஒரு பகல் பொழுதை ஒத்த ஒரு தருணமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தால் தான் இதை அறுவடை நாள் நிலா அல்லது அறுவடை நிலா என்பார்கள். இது பாரம்பரியமாக தொன்று தொட்டே நடந்து வருகின்ற ஒரு விடயம். நிச்சயமாக நிலாவுக்கும் தமிழர்களுக்கும் அல்லது தென்னாசியர்களுக்கும் அல்லது ஆசியர்களுக்குமான தொடர்பு என்பது மிக மிக அதிகம். குறிப்பாக கூறப்போனால் நாங்கள் பாவிப்பது லூனர் கேலண்டர், அதே போல இந்தியர்களோ அல்லது சீனர்களோ அனைவரும் பாவிப்பது நிலாவை, அதாவது நிலாவை வைத்து கணிக்கப்படுகின்ற நாட்காட்டிகளே. குறிப்பாக ஒரு மாதம் என்று நாங்கள் இந்த நிலாவின் சுற்றுப்பாதை எடுத்தாலும் அது சில வேளைகளில் 27 நாளாகவும் 29 நாளாகவும் இருக்கின்ற காரணங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த முழு நிலா அன்று இந்த பூமி பந்தில் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டாலும் ஏற்கப்பட்டதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கும் அன்று கடல் அலைகளின் ஆர்ப்பாட்டம் என்பது பெரிதாக இருக்கும். அதே போல தாவரங்களின் வளர்ச்சிகள் கூட வித்தியாசமாக இருக்கும். மனிதர்கள் கூட இந்த சில அதாவது தூக்கமின்மை அல்லது அவர்களுடைய மனப்பிறழ்வு போன்றவை எல்லாமே ஏற்படும் போன்ற காரணங்கள் எல்லாம் கூறப்படுகின்ற பொழுதும் அவற்றின் உண்மை என்பது நிச்சயமாக நிரூபிக்கப்படாத பொழுதும் நிச்சயமாக நிலா என்பது
பூமியின் இயங்கு சக்தியில் ஒரு பிரதான பொருளாகவும் அதனுடைய ஒரு சிறிய அசைவு என்பது கூட பூமி பந்திற்கு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதிலும் எந்தவித ஐயமும் இல்லை. இதனால் தான் இந்த நிலாவை, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த மாதம் கூட அதனை பீவ மூன் என்று கூறுவார்கள். அதே போல டிசம்பரிலும் அதே போன்ற ஒரு நிகழ்வு வந்தாலும் இன்று இரவு 11 மணிக்கு 12 மணிக்கும் இடையில் அந்த முழு பெரிய அளவில் நிலாவை பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் தொலைநோக்கிகளுடன் பல மனிதர்களை சகல இடங்களிலும் காண்பீர்கள். ஏனென்றால் நிலாவின் பிரதேசங்களை, அதாவது பள்ளங்கள் மற்றும் அந்த பிரதேச அமைப்புகள் போன்றவற்றை பார்வையிடுவதற்கு அதிசிறந்த நாள் இன்றுதான். ஆமாம், இந்த உச்ச நேரம் என்று 11:48 அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த 3 பெயர்கள் சூப்பர் மூன், ஹார்வெஸ்ட் மூன், ஹண்டர் மூன், இந்த 3ம் ஒரே தினத்தில் வருவது எவ்வளவு சிறப்பு மிக்கது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த 3ம் ஏன் ஒரே நாளில் அழைக்கப்படுகிறது? இல்லை, அதான் இது இப்பொழுது அதாவது உண்மையிலேயே இந்த அதாவது விவசாயிகளுக்கு தங்களுடைய தானியங்களை அறுவடை செய்வதில் ஒரு முழு 24 மணித்தியாலயங்களையும் செலவழிக்கக்கூடிய நாளாகவும் அல்லது 36 மணித்தியாலங்கள் 2 பகல்களும் ஒரு இரவும் செலவழித்து தங்களுடைய அறுவடைகள் முழுவதையும் தாங்கள் சேமிக்கக்கூடிய நாளாக அல்லது தங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். என்று சொன்னால் இந்த நிலவின் ஒளி என்பது மிகவும் பிரகாசமாக இருக்கின்றபடியால் ஒரு பகல் நேரத்திற்கு அண்மித்த ஒரு நிகழ்வாக அது இருக்கும். எனவே அந்த முழு இரவு என்பதும் ஒரு விவசாய அறுவடைக்காக பாவிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே போல வேட்டையாடுபவர்களுக்கும் மிகவும் இலகுவான நாளாக இருக்கும். அதற்குரிய வெளிச்சங்கள் மற்றும் அந்த மிருகங்களின் அசைவுகள் போன்றவற்றை காண்பதற்காக சுப்பமூர் என்று கூறப்படுவது அதனுடைய பெருக்கம், அதாவது அதனுடைய அளவு என்பது அதிகரித்து, அதாவது எங்களுக்கு சாதாரண கண்களால் 14 மடங்கு பெரிதாக பார்க்க, அதாவது 1 என்று, அதாவது 100 வீதத்தில் இருந்தால் அது 14 புள்ளி பெரிதாக தெரியும். 14 வீதம் சாதாரண ஒரு முள்ள தெரிவதை விட அவ்வாறு தெரிவது என்பது சாதாரணமாக இடம்பெறுவதில்லை. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாறு சுற்றி வருகின்ற நிலா என்பது இன்றைய தினமானது 3,60,000 அந்த முட்டை வடிவ சுற்றுப்பாதையில் வருகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது அதுதான் பூமிக்கு அண்மித்த நாளாக இருக்கும். இதைவிட செவ்வாய் கிரகத்தை கூட நீங்கள் அண்மையில் காணக்கூடியதாக இருக்கின்ற ஒரு நாளாக இது இருக்கும். குறிப்பாக இன்று சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமிக்கின்ற ஒரு நிலாவாக இன்றைய பொழுது அமையப் போகிறது. அதே நேரத்தில் மனநிலையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த நிலா இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறு மனித மனங்களில் இந்த நிலா என்பது செல்வாக்கு செலுத்துகின்றது? அதற்கு இந்த நாள் எவ்வாறான சிறப்பை தரும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையிலேயே இந்த விஞ்ஞான ரீதியான அல்லது தர்க்க ரீதியான கருத்தியலுக்கு உட்படாவிட்டாலும் ஆங்கிலேயர்கள் கூட, அல்லது நீங்கள் இப்பொழுது ஒரு டொரண்டோ ஸ்டாராக இருக்கலாம், குளோபல் மெயிலாக இருக்கலாம், நீங்கள் அதில் போய் பார்த்து மோஸ்ட் ரீடட் ஐட்டம்ஸ் என்று பார்த்தீர்களானால் அதில் இருப்பது ஹொரோஸ்கோப். அதாவது ஆசியர்கள் மட்டுமல்ல, ஐரோப்பியர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் கூட நம்புகின்ற விடயமாக இந்த சாத்திரங்கள் அல்லது அவர்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதுதான் இந்த இப்பொழுது இந்த செய்தி ஊடகங்களிலே அந்த மோஸ்ட் ரீடட் ஐட்டம்ஸ் என்று இருக்கின்ற ஒரு விடயம். அவ்வாறு பார்க்கப்படுகின்ற பொழுது இந்த இவ்வாறான ஒரு நிலைமை என்பது மக்களுடைய மனதிலே ஒரு புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அல்லது ஒரு நன்முயற்சிக்கான வழியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அல்லது அவர்கள் தங்களுடைய பயப்பிராந்தியங்களில் இருந்து விடுபட்டு புதிய திட்டங்களில் ஈடுபடக்கூடியதான ஒரு நிகழ்வுக்கானதுமான ஐதீகங்கள் அல்லது நம்பிக்கைகள் என்பன பலராலும் விதைக்கப்படுகின்றன. இவை, அதாவது நான் கூறியது போல விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதா என்றால் இல்லை. அதே போல இந்த முழு நிலவு காலத்தில் மிருகங்களினுடைய செயற்பாடுகள் கூட மாற்றம் பெறும். சில மிருகங்கள் தங்களுடைய இனப்பெருக்க காலமாக அல்லது அதாவது குட்டி போடும் அல்லது அந்த தங்களுடைய இனத்தை விருத்தி செய்யும் காலமாக கூட இந்த முழு நிலவினால் அமைந்திருக்கின்றது. அதே போல அவற்றின் நடவடிக்கைகளில் கூட மாற்றங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதே போல மனிதர்களிலும் அந்த மனப்பிறழ்வு உள்ளவர்களுக்கு அதிகமான மனப்பிறழ்வு வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் என்பன அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை
இவையெல்லாம் ஒரு ஐதீகமாக இருந்தாலும் பலராலும், அதாவது 50% மேற்பட்ட மக்களாலும் நம்பப்படுகின்ற விடயமாகவும், அதேவேளை இந்த கடல் பெருக்கம், அதாவது கடல் அலையின் சீற்றம் மற்றும் இயற்கையின் கொந்தளிப்புகள், அல்லது இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று இன்று எல்லாம் காலநிலை வெப்பநிலை என்பது 30-33 பாகையை தொட்டி சென்றது. அவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. இதில் ஒரு முக்கிய விடயம் இருக்கின்றது. நிலா இருக்கின்ற இடத்திலிருந்து சற்றே அசைந்தால் கூட பூமி என்பது சில வேளைகளில் நம்ப முடியாத மாற்றங்களை காணும் அல்லது பிறழ்வுகளை காணும். இயற்கை என்பது அல்லது பிரபஞ்சம் என்பது தனது தேவைக்கு ஏற்ப மாதிரி தான் ஒவ்வொரு விடயத்தையும் படைத்திருக்கின்றது. அதில் நிலாவின் தேவை என்பது நிச்சயமாக பூமிக்கு, நாங்கள் வாழ்கின்ற பூமிக்கு மிக 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 அவசியமானது. அது எங்களுக்கான ஒரு துணைக்கோள். இயற்கையோடு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கின்றது. வழமையாக இந்த எக்லிப்ஸ் அல்லது கிரகணங்கள் வருகின்ற பொழுது அதனை வெற்று கண்ணால் பார்க்கக்கூடாது போன்ற பல எச்சரிக்கைகளை பலரும் விடுவார்கள். ஆனால் இந்த ஃபுல் மூன் அல்லது ஹார்வெஸ்ட் மூன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளில் வானத்தை வெற்று கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்றனவா? இது பற்றி ஏதாவது அறிவுறுத்தல்கள் நேர்களுக்காக வழங்கப்பட வேண்டி உள்ளதா? இல்லை, நிச்சயமாக இது நாங்கள் அதாவது நிலா என்பதே சூரியனின் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு செயற்பாடைத்தான் செய்து வருகின்றது. அதை வளர்ப்புரை தேய்ப்புரை என்று நாங்கள் கணித்துக் கொண்டிருந்தாலும் அதனுடைய சுற்றுப்பாதையில் எவ்வாறு சூரிய ஒளி அதன் மீது படுகிறதோ அதை தெரிக்கின்ற வேலையைத்தான் அது செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அது குறித்த எந்தவித அறிவுறுத்தலும் விடுக்கப்படவும் இல்லை, விடுக்கப்பட வேண்டிய தேவையும் இல்லை. குறிப்பாக கூறப்போனால் நீங்கள் கூறியது போல இந்த கிரகணங்கள் என்பன நிச்சயமாக கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. சாதாரண கண்களால் எப்பொழுதுமே பார்க்க முடியாதவை. ஆனால் இது இயற்கை ஏற்படுத்திய ஒரு எக்ஸ்ட்ரா நாள், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பகல் பொழுது, ஒரு பிரத்யேகமாக மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பகல் பொழுதோ அல்லது பூமிக்கு வழங்கப்பட்ட பகல் பொழுதாக கணிக்கப்படுகின்றது. கனடாவை பொறுத்தவரையில் இந்த புவி மேற்பரப்பில் பார்க்கின்ற பொழுது எந்த இடங்களில் கூடுதலாக இந்த சந்திரனை மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, அல்லது இது பொதுவாக எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா? கனடாவை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அண்மையாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏனைய நாடுகளை விட அதிகமாக இருக்கின்றது. துருவ பகுதிகளுக்கு அண்மையில் இருப்பதால் கிழக்கில் இருந்து மேலிருந்து வருகின்ற பாதையில் தான் இதை பார்க்க முடியும். கிழக்கிலிருந்து பார்க்க தொடங்கினால் தெரியும். இது நிச்சயமாக 11 மணி என்பது நிச்சயமாக ஒரு நடுவானுக்கு வராவிட்டாலும் கிழக்கில் இருந்து மேல் வருகின்ற பாதையில் சாதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். வானமும் தெளிவான நிலையில் இன்று இருக்கின்றது. அந்த நிலையில் மக்களுக்கு இது பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருக்கு. இது ஒவ்வொரு வருடமும் நிகழ்கின்ற ஒன்றாக இருக்கிறதா, அல்லது இந்த வருடம் நடைபெறுவதில் ஏதாவது சிறப்பு தன்மைகள் இருக்கின்றனவா? இல்லை, ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுகின்றது. இந்த வருட சிறப்பு தன்மையில் ஒன்று, அதாவது இந்த இதனுடைய அண்மைய தூரத்தில் செவ்வாய் கிரகமும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மிக அண்மித்த தொலைவில் அது ஒரு வரப்பிரகாசமாக இருக்கும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.